இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஒன் மேன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா 4 நண்பர்கள், 4 பேரும் வெவ்வேறு விதமான மல்டி டேலண்ட் உள்ளவங்க. இவங்களுடைய மல்டி டேலண்ட்டுக்காக இவங்களுக்கு விருது கொடுக்க போகிறாங்க. 4 பேரும் ஒன்றா சேர்ந்து வாங்க போகிறாங்க. இதுக்கு இடையில் தற்செயலாக இவங்க ஒரு ஆய்வுக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அந்த ஆய்வுக்கூடத்தில் இன்றைக்கி பெரிய மனித அழிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து போகுது. அது தற்செயலாக நடந்து போகுது. அந்த அழிவுகளை தடுக்கிறதுக்கான சூத்திரமும் அங்கே தான் இருக்குது. அது இவங்க 4 பேருக்கு தெரியும். இந்த 4 பேர் நினச்சா இப்போ இந்த மனித அழிவுகளை தடுக்க முடியும். ஆனால் அதில் ஒருத்தர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. மற்ற 3 பேர் அவரை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நாங்கள் ஆவலாக போய் பார்த்ததுக்கு முக்கியமான காரணம், ஒரு முழு நீள படத்தையே ஒரு தனிநபர் எடுத்து முடிச்சதாக சொல்கிறாரு. ஒரு தனிநபர் அப்படின்னு சொன்னால், அவர் கேமரா ஆன் பண்ணி விட்டு முன்னால் போய் நின்றுக்கிட்டு டைலாக் பேசினார்னா அதை படமாக்கிடலாம். இதே தொடர்ந்து செஞ்சு கட் பண்ணி ஒட்டினா அது ஒரு படமாக வந்துடும். ஒரு மேடை நாடகம் மாதிரி வரும். ஆனால் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காருன்னா, ஒரு பெரிய ஹாலிவுட் படத்தில் என்னென்னலாம் இருக்கும், ஒரு மசாலா படத்தில் கார் சேசிங் இருக்கும், ட்ரெயின் சேசிங் இருக்கும், பைக் சேசிங் இருக்கும், ஃப்ளைட்டில் இருக்கும், ஹெலிகாப்டரில் இருக்கும் இல்லையா, அது அத்தனையும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அண்டர் வாட்டர் சீன்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஎஃப்எக்ஸில் எத்தனை எஃபெக்ட் இருக்கோ, அப்புறம் ஏஐ பயன்படுத்தியிருக்காரு, அப்புறம் மினியேச்சர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த படத்தில் மொத்தம் 72 வகையான டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்க்க பிரமிப்பாக இருந்தது. படத்தையாவது ஹை பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. லோ பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. லோ பட்ஜெட் அப்படின்றத விட இதை ஒரு நோ பட்ஜெட் படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரே சொல்கிறாரு, என்னுடைய 5 வருஷ உழைப்பு தான் இந்த படத்துடைய பட்ஜெட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 5 வருஷம் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காப்புல. இந்த படத்துலேயே கதையாக திரைக்கதையாக பல சீன்களில் அந்த விஷுவலாகவே நமக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அது உங்கள் ரசனை சார்ந்த விஷயம். ஆனால் ஒரு தனிநபரால் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடிஞ்சுது, எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு வரும். இந்த படத்தை எடுத்த சங்ககிரி ராஜ்குமாரை உங்களால் பாராட்டாமல் இருக்க முடியாது. வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள்.